விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இருக்கின்ற சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற இந்த நிகழ்வில் இங்கு அந்தந்த தொகுதியினுடைய வேட்பாளர்களோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி தலைவர்களே, கட்சியினுடைய ஒன்றிய, நகர, பேரூர், கிளை வரையிலான பொறுப்பாளர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இந்த மண்டலத்திலே பொறுப்பேற்று இரவு பகல் பாராமல் இங்கே இருக்கிற அத்தனை தொகுதிகளுக்கும் சென்று கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு திமுக, அதிமுக நிகராக தமிழக வாழ்வுரிமை கட்சியை இந்த விழுப்புரம் மண்டலத்தில் கட்டமைப்பதற்கு பணி செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் மண்டல பொறுப்பாளர் ஆனந்த் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக துணை மண்டலத்தின் பொறுப்பாளர்களாக துணை அமைப்பு குழு பணியை மேற்கொண்டிருக்கின்ற அருமை தம்பி ராஜமூர்த்தி, விருத்தாச்சலம் நகரமன்ற உறுப்பினர் சேகர் அவர்களுக்கும், என்னோடு வருகை தந்திருக்கின்ற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கனல் கண்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கைகளை, கடந்து வந்த போராட்டங்களை பட்டி தொட்டி எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேசி வருகின்ற தம்பி மாரிமுத்து அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செய்திகளை, கட்சியின் நடவடிக்கைகளை பத்திரிகை ஊடகங்களில் பேசுவதற்கான பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செய்தி தொடர்பாளர்களில் மிகச்சிறப்பாக பணி செய்து வருகின்ற அருமை தம்பி திருவண்ணாமலை கண்ணதாசன் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே, எனது அருமை விழுப்புரம் மாவட்டத்துடைய ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, சமூக வலைதளத்தின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இது பண்டூட்டி கட்சி என்றார்கள், கடலூர் மாவட்டத்து கட்சி என்றார்கள், அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட கட்சி என்றார்கள், அதற்கு பிறகு விழுப்புரம் மாவட்டம் கட்சி என்றார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வருவாய் மாவட்டங்களான 38 மாவட்டங்களிலும் கட்சி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த 38 மாவட்டங்களிலும் இருக்கின்ற 234 தொகுதிகளிலும் தனித்தே களம் காணுகிற ஆற்றல் வாய்ந்த மாபெரும் அரசியல் இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. அதனால்தான் 15-20 நாட்களுக்கு முன்பாகவே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நான் தேர்வு செய்து சென்னை தலைமை அலுவலகத்துக்கு வரவைத்து நேர்காணல் செய்து பட்டியலை தயார் செய்து எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்று நான் தயாராக இருந்தேன். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம், எங்களுக்கு சீட்டை விட என் தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் வைத்த கோரிக்கைகள் முதன்மையானது. பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழகம், நஞ்சு இல்லாத உணவு, நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை, கனிமம் கொள்ளை தேடப்படுவது தடுக்கப்பட வேண்டும், எமது ஆற்று மணல் அடியோடு வெட்டி எடுக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும், மலைகளை வெடிவைத்து தகர்த்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும், தமிழக வேலை தமிழருக்கு, அதுபோன்று ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, சர்வதேச நீதி விசாரணை, பொது வாக்கெடுப்பு, இந்த நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் 90% இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை சட்டம், இப்படி அடுக்கடுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சட்டமன்றத்தில் நான் வாதாடினேன். காவல் நிலைய மரணங்களாக இருந்தாலும், காவல்துறை என்கவுண்டர்களாக இருந்தாலும், அல்லது தாதுமணல் கொள்ளைக்கு எதிராக போராடுகின்ற சமூக ஆர்வலர்கள் வெட்டி படுகொலை செய்வதாக இருந்தாலும், திமுக கூட்டணியிலே இருந்தபோது சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த அநீதிக்கு அக்கிரமத்திற்கு கேள்வி எழுப்பினேன். ஆனால் அவர்களுக்கு நேரம் வருகின்ற போது
தேர்தலிலே கூட்டணி பேசுகின்ற போது வேல்முருகன் நம்மோடு இருந்தால் மிகப்பெரிய குடைச்சலாக இருப்பார் என்று கணக்கு போட்டவர்கள் ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை உடன்படிக்கை வந்தது. நாங்கள் ஒரு இடங்களை கேட்டோம், தர மறுத்தார்கள். கடைசியா பேச்சுவார்த்தைக்கு போன அன்னைக்கு சொன்னாங்க, ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அந்த ஒரு இடத்தை பெற்றுக்கிட்டு எம்எல்ஏவா உள்ள வாங்க, நான் கொடுக்கிறது சீட் இல்ல எம்எல்ஏ பதவி என்றார்கள். ஆம், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் கொடுப்பது சீட் இல்ல எம்எல்ஏ பதவி தான். நீங்க எம்எல்ஏ பதவி கொடுக்கிறீங்க, அந்த பதவியை பெறுவதற்கான இதர தேர்தல் ஆணையம் அறிவித்ததுக்கு இணங்க செலவு செய்யக்கூடிய அந்த 40 லட்சம் ரூபாய் ஒரு தொகுதிக்கு, அதற்கான தொகையை கூட நீங்க எங்களுக்கு தருவீங்க. ஆனா இல்ல கேட்டா அதை விட கூடுதலா கூட நீங்க தருவீங்க. அது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்கள் சீட்டும் தேவையில்லை, உங்கள் நோட்டும் தேவையில்லை. என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான ஒப்பந்தம், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். ஒரு முட்டாள் பையன், முன்னாள் பத்திரிகையாளர் இருந்தவன், இங்க இருக்கிற என் மூத்த பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், என்னுடைய தலைமையில போராட்டம் நடத்தி விருத்தாச்சலத்திலையும் கடலூர்லயும் மணல் குவாரிய இன்னைக்கு வரைக்கும் மூடி வச்சிருக்கிறேன். ஆனா அந்த முட்டா பீஸ் சொல்லுது, அந்த வாடகை வாங்கி சொல்றான், அந்த பெய்டு பீஸ் பத்திரிகையாளர்களுக்கு இழுக்கு அவமானம். ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு வேல்முருகனுக்கு மாதம் மாதம் 5 ஆண்டுகளா 1 கோடி ரூபாய் கொடுத்தோம், அதை நிறுத்திட்டாங்க, அதனால கூட்டணி விட்டு வெளியேறிட்டாருன்றான். ஆனா முட்டா பீஸ் பண்ருட்டில மணல் குவாரியை நடத்தலடா. அதிமுக ஆட்சியிலேயே MC சம்பத்தும் அங்கிருந்த எம்எல்ஏக்களும் நடத்திய மணல் குவாரை பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி தடுத்து நிறுத்தியவன் வேல்முருகன். அப்புறம் எப்படா முட்டா பீஸ் கேரளத்துல வந்து பொழைக்க வந்தவன், உனக்கு எப்படா தெரியும் நான் 1 கோடி ரூபாய் வாங்குறேன்னு? நடக்காத மணல் குவாரிக்கு எவனாச்சும் காசு தருவானா? மணல் குவாரியை எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசி அதை அரசுடைமை ஆக்கி அதை சட்டமாக்கியவன் தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறான்னா அது வேல்முருகன் ஆகிய நான் தான். அன்றைக்கு ஜூனியர் விடல பணி செய்த கலை இன்னைக்கு ஜூனியர் விடல ஆசிரியரா இருக்கிறார். கன்றகோட்டை ஆத்துல வந்து என்னை இறக்கி ஜூனியர் விடல 4 பக்கம் கவர் ஸ்டோர் இன்னும் வச்சிருக்கிற ஃபைல். அம்மையார் ஜெயலலிதா கிட்ட வாதாடி கனிம வளை கொள்ளைக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த வேல்முருகன். அப்படியேப்பட்ட வேல்முருகன் மணல் குவாரியிடம் காசு வாங்கிட்டானா? ஏன்னா இவங்க கூட்டணியில் கொடுத்த நோட்டையும் சீட்டையும் வாங்கிக்கிட்டு நான் இல்லைன்ன உடனே அவதூறுகளை வாடகை வாயில்கள் மூலமாக பரப்பினார்கள். நம்ம இளையதளங்கள், நம்முடைய ஊடக நண்பர்கள் செருப்ப வாயில கொடுத்து அடிச்சாங்க. அந்த கேரளத்திலிருந்து பழைக்கு வந்த போலி பத்திரிகையாளனை அதோட வாய மூடிக்கிட்டான். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மண்ணுல 1 ரூபா லஞ்சம் வாங்காம, கமிஷன் வாங்காம, என்னுடைய பொது வாழ்க்கையில எந்த கார்பெட் பெரும் முதலாளி வீட்டுக்கு போய் நன்கொடை புத்தகம் எடுத்து போய் கட்சி நடத்த காசு கொடுங்கன்னு கேட்காத தமிழ்நாட்டில் ஒரே அரசியல் தலைவன் வேல்முருகன் என்பதை எங்க வேணும்னாலும் சொல்லுவேன். இன்னைக்கும் துணிஞ்சு 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கிறேன். என்னை நம்பி வந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஒரு இடங்களை கொடுக்கிறேன், போய் தேர்தலை சந்திங்கள் என்கிற. இதை பயன்படுத்தி கூட எந்த பணக்காரரிடத்திலும், எந்த மணல் மாபியாக்களிடத்திலும், எந்த லாட்டரி திருடர்களிடத்திலும், எந்த மலைகளை குடைந்து அந்நிய மாநிலத்துக்கு விற்பனை செய்கிற எந்த சட்டவிரோத கும்பலிடத்திலும் 1 ரூபாய் என் கட்சிக்கு நிதி தாருங்கள் என்று கேட்காத ஒரே அரசியல் கட்சி தமிழக உரிமை கட்சி. எங்க நிர்வாகிகள் கூட என்ன சொல்றேன், உங்களுக்கு யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லவங்களா, அவங்க நேர்மையான சம்பாதிக்கிறவங்களா, அவங்க நண்பர்களா, அல்லது இதை வீடியோ எடுத்து படம் எடுத்து உங்களை போட்டு அசிங்கப்படுத்தாதவங்களா என்று பார்த்து நீங்க உதவி கேட்கணும், புரியுதுங்களா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, நேத்தி வரைக்கும் இவங்க சொல்றாங்க திமுக கூட்டணியில் வேல்முருகன் இருந்தார், இன்றைக்கு வெளியேறி விட்டு குற்றச்சாட்டை அடுக்குகிறார். அட முட்டா பகல்களா, பத்திரிகையாளர் என்ற பெயர்ல ஓய்வு பெற்ற பிறகு காசு வாங்கிட்டு தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுற நீலாம் இங்க உட்கார்ந்து இருக்கிற பிரசன்ட் தந்தியோ, தினமணியோ, ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸோ, ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, இல்ல ஒரு தினமலரோ, உண்மையான பத்திரிகையாளர்கள் யாராவது அப்படி பேசியிருந்தா அவங்கள கூப்பிட்டு இங்க வாங்க ஐயா, எங்க நான் வாங்கினேன், எப்போ வாங்கினேன், எங்க மணல் குவாரி நடக்குது, வாங்க என் தொகுதியில காட்டுங்க அப்படின்னு ஒரு தண்ணீரை விளக்கம் கொடுக்கலாம். ஆனா ஓய்வு பெற்றுட்டு சரக்கு அடிச்சுட்டு லேடிஸ் விஷயத்துல மாட்டி அந்த பத்திரிகை ஆசிரியர்களை திட்டி தூக்கி வெளியே போட்ட பிறகு பத்திரிகையாளர் பெயர்ல உட்காந்து பேசிக்கிட்டு அவர் ஒரு வார்த்தை வேற விடுறார். அவருடைய பர்சனல் விஷயம்லாம் கூட எனக்கு தெரியும். அட முட்டா பையா, என் பர்சனல் விஷயம் என் நாட்டுக்கே தெரியும்டா, என் கட்சிக்காரனுக்கு பூரா தெரியும்டா.
என் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுல என்னுடைய மனைவி நானும் சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தின் மூலமாக பிரிந்து வாழ்கிறோம் என்பது என் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பதிவு பண்ணிருக்கேன். இது என்ன பெரிய பர்சனல் விஷயம் உனக்கு தெரியும்? நான் ஒரு கொள்கைவாதி, ஒரு லட்சியவாதி. என் வீட்டுக்கு வந்த என் வாழ்க்கை இணையர் மற்ற எம்எல்ஏக்கள் போல பணம் சம்பாதிக்கணும், பதவி சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும்னு ஒரு ஆசை. அப்புறம் கொள்கை ரீதியா நான் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற ஈஷாவுக்கு அவங்க பௌர்ணமிக்கு போகணும்னாங்க. விடுதலை புலிகள் காயம்பட்டு வந்தோடனே வீட்டில் தங்க வச்சு மருத்துவ வசதி பார்த்தேன். என்ன அவங்களுக்கு என்ன ஆயா வேலை பார்க்க சொல்றேன்னு கருத்து முரண்பாடு உருவாச்சு. ஆமாம், உலக அரங்கில் தமிழுக்கு என்ற ஒரு நாடு வேண்டும் என்பதற்கு போராடி காயம்பட்டு வருகின்ற என் உறவுகளை, என் மனைவியாக இருக்கிற நீ, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும். இது நாம் அந்த இனத்திற்கு செய்கிற சிறு உதவி என்று சொன்னேன். சில காலம் செஞ்சாங்க, அவங்க பிரிஞ்சு போனாங்கிறதால நான் அவங்களை குறை சொல்லக்கூடாது. பல போராளிகளை தங்க வச்சு உணவு போட்டார்கள், நூற்றுக்கணக்கான போராளிகளுக்கு சமைத்து தந்தார்கள். ஆனால் அவர் அந்த வேலை பழுவின் காரணமாக என்னால் முடியவில்லை, என்னை விட்டு விடுங்கள், நீங்க எப்ப பார்த்தாலும் புலிகள் புலிகள்னு கூட்டு வரீங்க அப்படி என்றார்கள். ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் சமரசமாக பேசி நாங்கள் பிரிந்து இருக்கிறோம். இதுல என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இதுல என்ன என் வாழ்க்கை தெரியும்? இல்ல ஒண்ணு மாதிரி எங்கேயாச்சும் பொம்பளை பொறிக்கு தனம் பண்ணிருக்கனா? நான் தமிழ்நாடு விடுதலை படல எம்எல்ஏ மூவ்மெண்ட்ல எந்த நேரத்திலும் என் உயிரை இந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்கிற தோழர் தமிழரசன் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு விடுதலை படையின் ஆதரவாளராக பணி செய்தேன். அதற்கு ஆதரவாளராக நான் மாறிய பிறகுதான் குள்ளஞ்சாவடி காவல் நிலைய தாக்குதல், சிதம்பரம் பத்மணி தாக்குதல், முத்தாண்டிக்குப்பம் வசந்தாவ கற்பழிப்புக்கான தாக்குதலுக்கு வந்த லெனின் சின்னத்தம்பி இறந்து போனார்கள். என்னுடைய தலைமையில் வழிகாட்டுதலோடு அன்றைக்கு இலங்கை தூதரகம் தகர்க்கப்பட்ட வழக்கை நான் சந்தித்தேன். கீவ் பிராஞ்ச் அன்னைக்கு டிஐஜியாக இருந்த திலகவதிக்கு தெரியும், எஸ்பியாக இருந்து ஓய்வு பெற்ற டிஜிபி ராமானுஜனுக்கு வேல்முருகன் யார் என்று தெரியும். சவால் விடுற இந்த விழுப்புரத்தில் மூத்த பத்திரிகையாளரை வைத்துக் கொண்டு எவனாவது ஒரே ஒருவன், என் நண்பர்கள், நான் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என்னுடைய உறவுகள், என் கட்சி தொண்டர்களுடைய பங்களிப்போடு தான் இந்த கட்சியை நடத்துறனை தவிர எந்த பணக்கார மயிராண்டிகிட்டையும் போய் வேல்முருகன் நின்னது இல்லடா. சவால் விட்டு சொல்றேன், நிரூபிங்க. பொது வாக்கிலே விலகிறேன். ஒருத்தன் எனக்கு நண்பரை கொடுக்குறான்னா அதற்கு முன்பு அவன் எனக்கு நண்பனா இருப்பான். நட்புக்கு உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக, துரோகம் செய்யாதவனாக அவனை நான் ஆய்ந்து அறிந்த பிறகுதான் அவனை என் கட்சிக்கோ எனக்கோ கொடுக்கிற உதவியை கூட நான் பெற்றுக்கொள்வேன். ஆனா அப்படிப்பட்ட என்ன அவதூறுகளின் மூலமாக தனிமைப்படுத்த நினைச்சீங்க. ஆனால் என் தமிழ் சமூகம் என்ன தெரியுமா செஞ்சது? வேல்முருகா, நீ எதுக்கு அண்ணா அறிவாலயத்தில் போய் நிக்கிற? நீ எதுக்கு திமுக அலுவலகத்துக்கு போற? நீ எதுக்கு அதிமுக அலுவலகத்துக்கு போற? நீயே பல கட்சி தலைவர்கள் உன்னை தேடி உன் அலுவலகத்துக்கு வருகின்ற அளவுக்கு தகுதியான தலைவன் என்று என் தமிழ் சமூகம் ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்ல, தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டும் சின்னத்தை பெற்ற கட்சிகள் உள்பட 40 கட்சியினுடைய தலைவர்கள் என்னுடைய திருவள்ளுவர் இல்லத்திற்கு வருகை தந்து என்னோடு பேச்சுவார்த்தை நடத்தி, நான் கொடுக்கல, அவங்கள கூட்ட உட்கார வச்சு 234 தொகுதி இருக்கு, உங்களுக்கு கட்சி கட்டமைப்பு எவ்வளவு இருக்கு? இப்ப திப்பு சுல்தான் கட்சி வந்திருக்கு, நம்முடைய அவர் திப்பு சுல்தானுடைய வாரிசு, கட்சி இல்லாத தனி கட்சி, அவரும் வந்திருக்கிறார் வழக்கறிஞர். அவரு திப்பு சுல்தானுடைய ஒரு பேரன் வழி வம்சத்தை சேர்ந்தவர். 2 பேரும் வந்தாங்க. இவ்வளவுதான் இருக்குது, இதுல எந்த தொகுதி உங்களுக்கு வேணும் அதை நீங்களே எடுத்துக்கங்க, நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு 40 தலைவர்களை அமர வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற 50க்கு மேற்பட்ட தமிழ் தேசிய பெரியாரிய சுற்றுச்சூழல் அமைப்புகள், ஐயா சசி பெருமாள் இறந்தாரே ஊழலுக்கு எதிராக அவர், காந்தி அமைப்புகள், பல உதயகுமார் தலைமையிலான பசுமை தாயகம் என்று தமிழ்நாட்டில் எத்தனை ஆளுகின்ற அதிமுக திமுக அரசுக்கு சும்ம சொப்பனமாக இருப்பார்களோ அத்தனை பேரும் தேடி வந்த இடம் பனையூர் பங்களா அல்ல, திமுக அலுவலகம் அல்ல, அதிமுக அலுவலகம் அல்ல. அத்தனை தமிழ் தேசிய போராளிகளும் போராளி இயக்கங்களும் அவன் ஒரே ஆளா இருக்கலாம், தனி நபராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இனத்திற்கும் மொழிக்கும் போராடக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தமிழ் சமூகத்திற்கான போராளிகளின் கூட்டம். இப்ப கூட நான் நெய்வேலி தொகுதி செயல்கள் கூட்டத்தில் நடத்துறேன். அங்க தமிழ்நாடு விடுதலை படையிலே தூக்கு தண்டனை கைது அவரையும் சென்று அதிலிருந்து மீண்டு ஆயுள் தண்டனை அனுபவித்த அந்த போராளிகள் என்னை வந்து சந்தித்து ஆதரவு கொடுத்தார்கள். எங்கள் கட்சியினுடைய முதல் வேட்பாளர் அறிவித்த பட்டியலை பார்த்திருப்பீங்க. சென்னையில என் கட்சியினுடைய முதல் வேட்பாளர் யார் தெரியுமா? எனக்காக வந்த முதலாவதாக வந்த எங்க ரவி அலெக்சனுடைய மகனோ
அவருடைய தம்பி மாவட்ட செயலாளர் நம்முடைய குமரன் அவர்களை கூட நான் முதலாக அறிவிக்கவில்லை. ஏன்னா அவர்கள் என்னை புரிந்து கொண்டவர்கள், என்னோடு இருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ் தேசத்திற்காக ஆதிக்க ஒன்றிய அரசிடம் அடிமை இருக்கிற தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்காக 1970களில் 80களில் 87 வரையில் தமிழ்நாடு விடுதலை படையை கட்டி எழுப்பிய தமிழ் தேசத்தின் தந்தை புலவர் கல்வி பெருமாளுடைய பேத்தி ஊர்மிளா சென்னையில் அறிவித்த முதல் வேட்பாளர். யாரை எதிர்த்து? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூரிலே நான் நிக்க வைத்தேன். பயம் என்றது எங்க பரம்பரைக்கே கிடையாது ராசா, பரம்பரைக்கே கிடையாது. அதனால இந்த மிரட்டி பாக்குறது, உருட்டி பாக்குறது அதெல்லாம் இங்க நடக்காது. எங்க மருத்துவர் ஐயாவை விட நீங்க எல்லாம் பெரிய கொம்பர்களா? ஏண்டா 2 கோடி வன்னிய மக்களின் தலைவன் தான். நான் கண்ணசைத்தால் வடதமிழ்நாடு இயங்கும், நான் கண்ணசைத்தால் வடதமிழ்நாடு விழிக்கும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கட்டியமைச்ச அந்த தலைவனை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய எண்ணற்ற ஆளுமைகள், அது தமிழ் பாமக கண்ட தீரனாக இருக்கலாம், மக்கள் நல உரிமை கழகம் கண்ட பெருமுடைய பண்டுட்டியாராக பங்காளி பண்டுட்டியாராக இருக்கலாம், பூத்தா இளங்கோவனுடைய வன்னியர் வாழ்வுரிமை கட்சியாக இருக்கலாம், பூத்தா அருள்மொழியுடைய கட்சியாக இருக்கலாம், CN ராமனுடைய பாட்டாளி கட்சியாக இருக்கலாம், AK நடராஜனுடைய ட்ரிபிள்ஸ் கட்சியாக இருக்கலாம். இப்படி என்னால் நூற்றுக்கணக்கிலே பட்டியலிட்டு சென்று கொண்டே இருக்க முடியும். அந்த தலைவர்கள் எல்லாம் அதிகபட்சம் 6 மாதம், அதிகபட்சம் 1 ஆண்டு. ஆனால் அவர்களால் வெளியேற்றப்பட்டு இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான உறவுகளோடு அணிதிரண்டு ஒரு மாற்று அரசியல் இயக்கத்தை உருவாக்கி, இது வன்னியருக்கான கட்சி மட்டுமல்ல, வன்னியர் வந்தால் அவர்களையும் சேர்த்துக் கொள்வார்கள், கவுண்டர்கள் வந்தால் அவர்களையும் சேர்த்துக் கொள்வோம். எங்களை போன்று உழைக்கும் பாட்டாளிகளான தமிழ்ச்சாதிகளை அரவணைத்து தமிழ் சாதிகளுக்கான உருவாக்கப்பட்ட மாபெரும் அரசியல் இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இந்த 40 கட்சியில தமிழ்நாட்டில் எத்தனை சாதி இருக்குதோ அத்தனை சிறுபான்மை மக்களை உள்ளடக்கிய கட்சி தான் அந்த கட்சிகள். போயர் கட்சி இருக்கு, ஒட்டர் கட்சி இருக்கு, நாடார் கட்சி இருக்கு, முக்குளத்தோர் கட்சி இருக்கு, இஸ்லாமியர்கள் கட்சி இருக்கு, யாதவர் கட்சி இருக்கு, விஸ்வகர்மா கட்சி இருக்கு, எந்த சமூகம் இல்ல முதலியார் கட்சி இருக்கு. என்கிட்ட இன்னைக்கு எல்லா தமிழ்ச்சாயும் விழிப்படைஞ்சிட்டான். டே நம்ம எல்லாம் லெட்டர் பேட வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு தனித்தனியா இவங்கிட்ட கேட்ல போய் நின்ன உடனே இவர்கள் நம்ம ரொம்ப அண்டர்ஸ்ட் பண்றாங்க, இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒரு முதுகெலும்புள்ள ஆண்மை உள்ள சுயமரியாதை உள்ள ஒரு தமிழ்ச்சாயின் மூத்த குடியில், பெரும்பான்மை மூத்த குடியில் பிறந்த வேல்முருகன் தான் நமக்கான தலைவன் என்று என் தமிழ் சமூகம் அடையாளம் கண்டு கொண்டு விட்டது. இது ஒரு துவக்கம் தான். எங்க முருகனோ, எங்க சேட்டோ, இங்க உட்கார்ந்து இருக்கிற ராமச்சந்திரனோ, ராஜேஷோ, மாவட்ட செயலாளர்களை பணி செய்த இந்த தோழர்களோ ஆரம்பத்தில் தனியா நிற்கும் போது அண்ணா தனியா நிக்கணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்மளால ஜெயிக்க முடியுமா, இல்ல குறிப்பிட்ட வாக்குகளை பெற முடியுமா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் தமிழ்ச்சாதி வாக்குகள் யார் எவர் என்று உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு விழ இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம். இந்த 1 மாத காலம் திமுக 5 ஆண்டுகள் முழுவதுமாக நம்மை பயன்படுத்திக் கொண்டு தேர்தல் காலத்தில் நாம் சட்டமன்றத்தில் எடுத்த கேள்விகளுக்கு எதிராக, மணல் மாபியாக்களுக்கு எதிராக, இவர்கள் கொண்டு வந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை என் இருக்கையிலிருந்து எகிரி குதித்து முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அதை நிறைவேற்றினால் நான் இங்கேயே சட்டமன்றத்தை நடத்திவிட மாட்டேன் என்று நான் அறிவித்து அதற்கு பிறகு முதலமைச்சர் இந்த சட்டத்தை ரத்து செய்தார். அதே மாதிரி என்ன யார் எழுதி கொடுத்தது? அதனால இதுதான் நீ பேசுறது நானே கேட்டு வந்துட்டேன். அதை எழுதி வேற கொடுக்கணுமா? அதனால அவரு தீரா ஒண்ணு எழுதி கொடுத்திருக்காரு. என்ன இங்க இது தமிழ்நாட்டிலே கல்வியில பின்தங்கிய மாவட்டமா, அதுக்கு காரணத்தை வேற எழுதி கொடுக்கிறாரு. கல்வி அமைச்சராக இருந்தவன் 2 பேரும் நம்பூருக்காரன் தான், ஆனா எங்க மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம்ன்றாரு. வேற என்ன நடக்கும்? உங்க மந்திரி தானே நான் ஏஞ்சி கேட்டேன், தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி கொடுங்கன்னு. உங்க மாண்புமிகு பொன்முடி தான் சொன்னாரு. சும்மா உட்காரு. உன்ன காலேஜ் விழுப்புரத்துல வந்து படிக்க மாட்டாங்களா? விருத்தாசலத்துல போய் படிக்க மாட்டாங்களா? சிவமுத்துல காலேஜ் இருக்கு படிக்க மாட்டாங்களா? கடலூர்ல காலேஜ் இருக்கு படிக்க மாட்டாங்களா? உனக்கு பண்ருட்டில காலேஜ் கேக்குதா? அந்த நக்கலுக்கு தான் இன்னைக்கு குந்த வச்சு உட்கார்ந்து இருக்கிற பொன்முடி அவர்களே. தர்மம் தலை காக்கும்.
என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வரலாற்றில எனக்கு துரோகம் செய்தவனும் எனக்கு துரோகம் செய்ய நினைத்தவனும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. என்னுடைய 40 ஆண்டுகால அரசியல் பொது வாழ்வில் கூடவே இருந்து எனக்கு தேரோட்டியாக வந்து இன்றைக்கு இந்த கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக, மண்டலத்தின் செயலாளராக உயர்ந்திருக்கிற என் தம்பி அருமை சகோதரர் ஆனந்துக்கு தெரியும். இந்த மாதிரி மந்திரிமாருங்க, எம்எல்ஏக்கள் இல்ல கட்சியில் இருந்தவங்க சில பேர் என் கூடவே இருந்துட்டு நடிச்சுட்டு துரோகம் பண்ணானா, நெருக்கமா கார்ல பயணிக்கும் போது ஆனந்த கூட்டு, ஆனந்த் இப்படி பண்ணிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவனை வழக்குல இருந்து மீட்டேன், கொலை வழக்குல இருந்து காப்பாத்தினேன், இப்படி துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு நான் சொன்னேன்னா சில மாதங்கள்லயே அவன் செத்து போயிடுவாங்க இயற்கையா. நான் இன்னும் பட்டியல் தரேன். எங்க தந்தி ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு, மூத்த பத்திரிகையாளர். என்னுடைய 40 ஆண்டுகால வரலாற்றுல அப்படி யாரெல்லாம் காணாம போனான்னு ஒரு பட்டியலை என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு தரேன். நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. ஏன்னா நான் நேர்மையானவன், நான் உண்மையானவன், என் மண்ணை நேசிக்கிறேன், என் மக்களை நேசிக்கிறேன், என் மொழியை நேசிக்கிறேன். இப்ப கூட இந்த ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு இந்த ஒரு சீட்டுக்குன்னு ஒரு தேர்தல் செலவுக்குன்னு ஒரு தொகை கொடுப்பாங்க. அது என் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஆளுங்கட்சி ஒரு இடத்துல எத்தனை சிஏ செலவு பண்றாங்கன்னு. சிஏ தேர்தல் ஆணையம் இருந்தா பதிவு பண்ணிக்கங்க, நான் இல்லைங்க, ஆளுங்கட்சி. அப்ப அத்தனை சிஏ என் வீட்டுக்கு வந்திருக்கும். சரியா சார்? அப்ப அத்தனை சிஏ வாங்கி உள்ள வச்சுட்டு பேருக்கு 2 நாள் ஓட்டு கேட்டு நாம என் முந்திரி தோப்புல படுத்து தூங்கி இருக்கலாம். காசு வேணும்னா செய்யல. ஏன் செய்யல? நான் என்ன சொல்றேன், நான் கட்சி தொடங்கினது எனக்காக கொடி பிடிச்ச கோஷம் போட்ட இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளா வரணும். நான் எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணாம், என்னை நம்பி வந்த 2ஆம் கட்ட தலைமைகளுக்கு ஒரு 3-4 சீட்டை கொடுங்க, நான் 5 ஆண்டு கட்சி வளர்க்க போறேன், என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு அளிக்கணும், இல்ல அப்பதான் அந்த கட்சி வளர்கிறது என்று பட்டவர்த்தனமாக சொன்னேன். அதை அவர்கள் நம்பவில்லை. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த 5 ஆண்டு காலம் கடுமையாக நீங்க உழையுங்க, தேர்தல் களத்தில் போய் மக்களை சந்திங்க, வாக்கு கேளுங்க. மக்கள் அளிக்கிற அந்த வாக்கு எதிர்காலத்தில் இவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போனோம் இல்ல, இவங்க அண்ணா அறிவாலயம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்துக்கு போனோம் இல்ல, கோயம்பேட்டில் அமைந்திருக்கிற ஐயன் திருவள்ளுவருடைய பெயரில் இயங்குகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு இவர்களை வர வைக்கக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கை இருக்கணும். இப்பயே வந்துட்டாங்க, இப்ப நம்ம உறவுகள் எல்லாம் வந்துட்டாங்க, அடுத்தது அவங்களும் வருவாங்க, கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டு ஒரு சீட்டுக்கு நாங்க ஏந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும், அந்த நிலை மாறி 234 தொகுதியில சுமார் 50க்கு மேற்பட்ட தொகுதிகளை இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கி நாங்கள் ஒப்பந்தம் பாருங்க, ஒப்பந்தம் போட்டு கை நீட்டி வாங்குற இடத்துல இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒப்பந்தம் போட்டு கொடுக்கிற இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது. என் அருமை உறவுகளே, 40 தலைவர்களோடு ஒப்பந்தம் போட்டு கொடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா அந்த 40 தலைவர்களுக்கும் என் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. கதவை 2ஐயும் திறந்து வச்சுட்டு பனையூர்ல விஜய் நண்பர்கள் எங்கள் ஆட்சியில் எங்கள் கூட்டணியில் இணைந்தால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றார். ஒருவரும் அங்க போகல, லெட்டர் பேடு கட்சி கூட அங்க போகல. ஆனா என்கிட்ட தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு சின்னங்களை பெற்று தனித்து போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்குகளை பெற்ற கட்சிகளில் இருந்து தற்போது தொடங்கப்பட்டு பதிவுக்கு காத்திருக்கிற கட்சிகள் வரை 40 கட்சிகள் வேல்முருகனை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தலைமை பண்பு, இதுதான் ஆளுமை, இதுதான் அறிவார்ந்த அரசியல், இதுதான் என் தோழமைகளை அரவணைக்கிற அரசியல். அந்த அரசியலை வேல்முருகன் செய்வான். காரணம், என் தென்னார்காடு ஒருங்கிணைந்த என் தென்னார்காடு மாவட்டத்துக்கு என்று ஒரு ஜீன் இருக்கிறது. என் பங்காளி என் சித்தப்பா பண்டூட்டியார் உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணிக்கியன். நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணிலே வந்து வாழ்ந்த, எங்கள் மண்ணிலே பிறந்த, கடலூர் சூரப்ப நாயக்கஞ்சாவடியிலே பிறந்து முகியூரிலே வந்து தங்கிய கோவிந்தசாமி படையாட்சியில் இருந்து நான் கேட்கிறேன், இந்த கோவிந்தசாமி படையாச்சியாருக்கு மணிமண்டபம் நீங்களாவா செஞ்சு கொடுத்தீங்க? பொன்முடியை பார்த்து கேட்கிறேன், முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், எத்தனை முறை சட்டமன்றத்தில் உங்கள் கண்ணில் விரல் விட்டு ஆட்டினான் வேல்முருகன்? ஏயா யாராருக்கோ மணிமண்டபம் வைக்கிற, யாராருக்கோ சிலை வைக்கிற, யாராருக்கோ தெருப்பெயர் வைக்கிற? இந்த மண்ணில் திமுக என்கிற மாபெரும் அரசியல் பேர் இயக்கத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர்களான கோவிந்தசாமி படையாட்சிக்கு எங்கே மணிமண்டபம் என்று கேட்டேன். இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் தன்னுடைய தேக்குமர உடல்களை மார்பை பிளந்து குண்டடி வாங்கி அதே இடத்தில் செத்து அவன் சிந்தி அதே ரத்தத்தை நக்கி செத்து போன என் மாவீரர்களுக்கான மணிமண்டபம் எங்கே
ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? முதலமைச்சரை பதில் சொல்லுங்கள். சட்டமன்றத்தில் கேட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கல, கேட்டவன் வேல்முருகன். இது ரெண்டையும் என்னுடைய வாதத்தால், என்னுடைய பேச்சு திறமையால், நான் எடுத்த கேள்வி கிடுக்கு புடியினால், ஐயோ வேல்முருகன் சட்டமன்றத்தை இப்படி பட்டவர்த்தனமாக நம்மளை அம்பலப்படுத்துகிறானே என்று வேறு வழி இல்லாமல் நாட்டுடைய அரசாங்கம் அறிவித்தது. அதற்கு இந்த விழுப்புரம் தியாகிகளின் மண்ணிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நான் இதை செய்கிறேன் என்று சட்டமன்றத்தில் நீங்கள் பதிவு செய்தீர்கள். அதற்காக இந்த நேரத்தில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆனா அதே நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டேன், ஏன் செய்யல? யார் உங்களை தடுத்தா? எந்த சக்தி உங்களை தடுத்தது? 10.5% உச்ச நீதிமன்றம் ஒரு விளக்கம் கேட்டது. அந்த விளக்கத்தை ஏற்படுத்தி தாருங்கள், ஒரு சர்வே எடுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். எடுத்தீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை சாதிகளுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலை வாய்ப்பு, உரிமை வழங்குவதிலே உங்களை யார் தடுத்தா? எந்த சக்தி தடுத்தது? என் கேள்விக்கு முதலமைச்சரால் பதில் சொல்ல முடியுமா? எந்த அமைச்சர்களாவது பதில் சொல்ல முடியுமா? திமுக, ஆம், திமுகவின் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். இதே விழுப்புரம் மண்ணில் இதே கோவிந்தசாமி படையாச்சியருடைய மகன் ஏஜி சம்பத் அவர்களை அழைத்து ஒரு பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வந்து கலைஞர் அவர்களுக்கு போட்டு அமர வைத்து சமூக நீதி காத்த தலைவர் கலைஞர் என்று எங்க ஐயா போட்ட மஞ்சள் சால்விய சாவர வரைக்கும் போட்டிருந்தார் உங்க அப்பா. உண்மையா இல்லையா? அப்படி சமூக நீதி வழி வந்த அரசுன்னு சொல்றீங்களே, ஏன் இங்க இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் அவர்கள் தலைகளை எண்ணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை தந்து அந்த மக்களை கல்வி வேலை வாய்ப்பில் உயர்த்துவதை யார் தடுத்தது? யார் தடுத்தது? உங்களை இயக்கிற RSS சங் பரிவார கும்பல்கள் தடுத்தது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அதனால சட்டமன்றத்துக்கு உள்ளே இருந்து வேல்முருகன் கொடுக்கிற கொடைச்சலை தாங்கிக் கொள்ள முடியாமல் மீண்டும் வெற்றி பெற்று உள்ளே வந்தால், அதுவும் கூடுதலோடு இடங்களோடு வந்தால், தமிழக வேலை தமிழக சட்டம் ஏற்றுன்னு சொல்லுவான், ஒன்றிய அரசு பதவிகளில் 90% கேட்பா, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு தீர்மானம் நிறைவேற்றும் சொல்லுவா. அப்ப வேல்முருகனை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய் ஒரே எம்எல்ஏ தான். இஸ்லாமிய பறக்காத வேல்முருகன் என்று பெயரை தாங்கிய நான் தான் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் முதலமைச்சரே, யார் உங்களை தடுக்கிறார் என்று கேட்ட ஒருவன் வேல்முருகன் என்பது. அவர் என்கிட்ட சொல்றாரு, ஒரு மூத்த அமைச்சர், இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் எல்லாம் தொப்பி போட்டுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க, உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏன்பா இந்த குதிக்கிறேன்னு கேட்கிறார். ஆம், இஸ்லாமிய உறவுகளை தேர்தலுக்கு பகடக்காயாக பயன்படுத்துகிற அரசியல்வாதி அல்ல வேல்முருகன். பக்ரீத்திலும் ரம்ஜானிலும் தொப்பி போட்டுக்கொண்டு கஞ்சி குடித்து நாடகம் ஆடுகின்ற அரசியல்வாதி அல்ல. பாத்தீங்களா? சமீப காலத்தில் எங்கேயாச்சும் இதுல இருந்து எனக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு அறிவு பெற்ற பிறகு நான் இந்த நோன்பு கஞ்சிக்கு எங்க பாய்ங்க கூப்பிடுவாங்க, வரமாட்டேன்ட்டேன். இது திமுக, அண்ணா திமுக தேசிய கட்சிகள் உங்களை ஏமாத்தி நாடகம் ஆடுற உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்திலே தொப்பி போடுற விஷயம். அதனால தயவு செய்து அவர்கள் லிஸ்ட்ல என்ன சேர்க்காதீங்க. எங்கேயாச்சும் பாங்கு ஓதுறத தடுக்கிறானா RSS சங்க பரிவார கூட்டம், சொல்லுங்க, அந்த இடத்துக்கு உன் சகோதரன் வேல்முருகன் வந்து நிப்பான்னு சொன்னேன். என் தங்கை எங்கேயாவது பரதா அணிக்கு போனாக்கா நீங்க பரதாவை கைட்டுங்கன்னு எங்கேயாச்சும் சங்கி கும்பல் சொன்ன வந்து சொல்லுங்க, அவனை செருப்பாலை அடிப்பதற்கு வேல்முருகன் நான் வந்து நிற்கிறேன். நான் சொன்னேன், CRC NPR போன்ற கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் வாழ்கின்ற இந்த சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய சிப்பாய் கழகத்தில் தொடங்கி அத்தனை போரிலும் தன் தேக்குமர உடல்களை தீக்கரை ஆக்கியும் ராணுவ குண்டுகளை எதிர்கொண்டும் பீரங்கிகளை இயக்கியும் இந்த மண்ணை கட்டி காத்து என் இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் போய் என்று சொல்லுகின்ற அந்த இழிப்பிறவைகள் எவனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து களமாடுவதற்கு வேல்முருகன் களத்துக்கு வருகிறான் என்று வந்தவன் வேல்முருகன். அதற்காக அதிமுகவின் கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி, அன்றைய அதிமுக அடிமை கூட்டணி என் மீது 40 வழக்குகளை போட்டார்கள். 40 வழக்குகளையும் சந்தித்தேன். 40 வழக்குகளையும் சந்தித்தேன். சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படி இங்கே செங்கல்பட்டு அருகே கிறிஸ்துவ மக்களுடைய சர்ச்சையை இடித்தார்கள் மலையில். அங்கே ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒன்று திரண்டார்கள். அங்கே அவர்கள் நம்பி அழைத்து கிறிஸ்துவ
கிறிஸ்துவ மக்களும் இஸ்லாமிய மக்களுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நடிப்பில்லாமல், நாடக அரசியல் இல்லாமல் ஆத்மார்த்த ரீதியாக சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக இருப்பவன் வேல் முருகன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இன்னைக்கு அந்த 5 வேளை தொழுவரை எங்க பாயிங்க என்ன கை விட்டுருவாங்களா? கை விட்டுருவாங்க. நீ 3 சீட்டை 2 சீட் ஆக்குவ, 3 சீட்டு 5 சீட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு 2 சீட்டு கொடுப்ப. அந்த தொகுதியில மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சூடு சொரணையும் மானமும் உள்ள உண்மையிலேயே அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளாக, அண்ணனாக, தம்பியாக யாருக்காக எல்லாம் நான் நின்றோனோ, யாருக்காக எல்லாம் நான் போராடினோ, யாரெல்லாம் உண்மையிலாகவே 5 வேளை தொழுகை செய்து ஒரு மதச்சார்பற்ற மக்கள் அரசு இங்க வேண்டும் என்று உங்களுக்காக போராடினார்களோ அவர்களை அனைவரும் இந்த தேர்தல் உடன்படிக்கையில் நீங்க காட்டிய தண்ணி, அவங்களுக்கு எப்படி தண்ணி காட்டினீங்க? அந்த தலைவர்கள் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த தலைவர்கள் எவ்வளவு வேதனையோடு என்னை பகிர்ந்து கொண்டார்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன கூட்டணி தலைமைகளை இப்படி நடத்துகிறார்களே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள் அல்லவா? அவர்கள் அப்படியே மனமகிழ்ச்சியோட வந்து இப்ப விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் அப்படியே குத்தோன்னு உங்களுக்கு குத்துவான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா அதுல வேல்முருகன் தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நிச்சயம் ஒரு பெரிய ஓட்டைய போட போகுது. எங்க வேட்பாளர்களை தேர்தலுக்கு பிறகு அதிசயப்பட போறான். ஏன்னா இவர்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நமக்கு எவ்வளவு ஓட்டு விழும் அப்படின்னு. கண்டிப்பா நீங்க தாழ்வு மனப்பான்மை, நான் சொல்ற வேலையை மட்டும் செய்யுங்க, அனாவசியமா செலவு பண்ணாதீங்க. தொகுதி முழுக்க சுத்தி வருவதற்கு 2 ஆட்டோ அல்லது 3 ஆட்டோ, வேட்பாளருக்கு ஒரு ஜீப், 4 வண்டி, அதற்கு பிறகு ஒரு 50,000 குடும்பங்கள் இருக்கும் ஒரு தொகுதியில. ஒரு குடும்பத்துக்கு சின்னம் பொறித்து உங்க படத்தை போட்டு நீங்க எனக்கு வாக்களிங்கிற ஒரு துண்டறிக்கை, இதை கொண்டு போய் வீடு வீடா மக்கள் கிட்ட கொடுத்துருங்க. வேல்முருகன் ஆதரவு பெற்ற ஆசி பெற்ற வேட்பாளர், மணல் குவாரி அரசுரிமையாக்கியவன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 20 பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தவன், தமிழ்நாட்டில் 38 மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால் நான் பேசுவதற்கு முன்பு ஒரு 10 இருந்துச்சு, 12 இருந்துச்சு நினைக்கிறேன். அதற்கு முன்பு மறந்த கலைஞரிடத்தில் அனைத்து மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து என் ஏழை எளிய தமிழக மக்களுக்கு இலவச தரமான மருத்துவ வசதி ஏற்படுத்துங்கள், அனுமதி கொடுக்கிற இடத்தில் எங்கள் டாக்டர் அன்புமணி இருக்கிறார், ஒன்றியத்தில் அமைச்சராக, உங்களால் கிடைக்கப்பெற்ற பதவிதான் அது, அவர் எப்போது வேண்டுமானாலும் அனுமதி தர தயாராக இருக்கிறார் என்று சட்டமன்றத்தில் என் வாத திறமையால் மறைந்த கலைஞர் அவரிடத்திலே போராடி அப்படிப்பட்ட ஒரு கொள்கை முடிவை எடுக்க செய்தவன் வேல்முருகன் என்பது விஷயம் தெரிந்த மக்களுக்கு தெரியும். என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற லாட்டரி தடுப்பு சட்டத்தை ஜெயலலிதா அம்மையாரிடம் கண்ணீர் விட்டு சட்டமன்றத்தில் வாதாடி அந்த தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தவன் வேல்முருகன். இந்த மணல் குவாரிகாரனும் இந்த லாட்டரி மாபியாவும் தான் எனக்கு கொலை முயற்சி. அன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததுல அவர் நோட்டீஸ் சர்வ் பண்ண உடனே தமிழ்நாடு காவல்துறை டிஜிபியும் உளவுத்துறையும் ஐயோ நீங்க ஆர்டர் போடாதீங்க, நானே போலீஸ் பாதுகாப்பு தருகிறேன் என்று தந்தவர் தான் இங்க எங்க இருக்காரு என் போலீஸ் கான்ஸ்டபிள் இதோ உட்கார்ந்துருக்காரு அங்க. இன்னைக்கும் பிஎஸ்ஓ 30 ஆண்டா இருக்கு, இன்னைக்கு நேற்று இல்ல, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டில் 1 2 நீங்க மார்த்தட்டி சொல்றீங்களே அந்த திட்டத்துக்கெல்லாம் சட்டமன்றத்தில் ஆலோசனை சொன்ன வேல்முருகன் தெரியுமா? இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம், உலக யுத்தம் என்று ஒன்று வரும். அதனால் மாண்புமிகு அம்மையார் அவர்களே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிங்கு என்பவர் 120க்கு மேற்பட்ட அணைகளை கட்டி சாதித்திருக்கிறார். நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அதனால் தயவு செய்து நீங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வீடுகளிலும் அரசு அலுவலகங்களிலும் கட்டாயப்படுத்துங்கள் என்று வாதாடி மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்களை ஏற்க செய்தது என் பங்கு இருக்கிறது. ஒண்ணு மறுக்க முடியுமா? வாங்க, 2000 பக்கம் சட்டமன்ற குறிப்பு வச்சிருக்கேன், அப்படியே ஆதாரத்தோடு எடுத்து வீசுறேன். ஒரே ஒரு ஆளை என்கிட்ட அனுப்புங்க, வாங்க. இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் மக்களுடைய வாழ்வுரிமை சிக்கல்களுக்கும் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டவன், அடுக்கடுக்கான ஆலோசனைகளை முன்வைத்தவன். இந்த நாட்டின் கனிம கொள்ளைக்கு மட்டுமல்ல, அத்தனை பிரச்சனை தொடாத பிரச்சனையா இல்ல, 1000 விஷயங்கள் என்னால பட்டியலிட முடியும். அப்படி என்னோட நேரடியாக வாதிடுவதற்கு பயந்து கொண்டு நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு துணிவில்லாமல் என் பங்காளி துறைமுருகனை விட்டு எனக்கு பதில் சொல்ல சொல்றீங்க. அவர் சொல்றார், அந்தியூர்ல பவானி சாகர்ல நீங்க காவேரியுடைய உபரி நீரை வீணாக்காமல் விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என்று கேள்வி கேட்கிறேன்.
செய்ய முடியும் முடியாதுன்னு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு துரைமுருகன் சொல்றார், வேல்முருகன் நீ எந்த தொகுதி, அவருடைய உடல் மொழி, நீ எந்த தொகுதி, நீ எதுக்கு அந்தியூருக்கு கேட்கிற, பவானிக்கு கேட்கிறன்றார். இங்க பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலே எந்த பிரச்சனைகளை வேண்டுமானால் எந்த ஊரை குறித்தும் எந்த தொகுதியை குறித்தும் பேசுகிற உரிமை பெற்றவன். அந்த பதவியின் பெயரே மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒரு தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்படுகிறோம். அந்த தொகுதி மக்களா, அந்த தொகுதியை தாண்டி பேசக்கூடாதுன்னு எந்த சட்டங்களும் இல்லை. இது அவை முன்னவருக்கு தெரியும். ஆனா அவரு மாண்புமிகு முதலமைச்சருடைய மனத்தை குளிர செய்வதற்கு, மகிழ்விப்பதற்கு என்னை களங்கப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அவர் அவமானப்பட்டு போனார். அவை முன்னவர் அவர்களே, 9 முறை தமிழக சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா? வேல்முருகனுக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியாதா? சட்டம், ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பவன் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களுடைய பிரச்சனைகளும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் பிரச்சனையும், ஏன் இந்திய நாட்டில் பிரிதொரு மாநிலத்தில் ஏதாவது சம்பவங்கள் ஏற்பட்டால் அதை சுட்டிக்காட்டி அதுபோன்று தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்று ஆலோசனைகளை வழங்குவதற்கான எல்லா உரிமையும் பெற்றதுதான் இந்த அவை என்று அவர் மூஞ்சில பெரிய கறி எடுத்து பூசன. அப்படியே தலை இப்படி போச்சு. பார்க்கவே இல்லையே. துரைமுருகன் அவர்களே, உங்களுக்குத்தான் உடல் மொழியால் கிண்டல் செய்ய தெரியுமா? நானும் உங்ககிட்ட இருந்து தயாரான ஆளுதான், அதனால வேண்டாம். அப்புறம் பார்த்து நம்ம சிவசங்கர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்துச்சு, ஏங்க அதை தூக்குனீங்கன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றார். நாளைக்கு அரசு மருத்துவமனைகளை தமிழ்நாடு அரசு வைக்க சொல்லுவீங்க, காலேஜில் தமிழ்நாடு அரசு வைக்க சொல்லுவீங்க, எங்க இருந்துச்சோ அதை வைங்கன்னு தான் சொன்னோம். அதுக்கு அவரை விட்டு பதில் சொல்ல சொல்றீங்க, நீங்க அமெரிக்கா விட்டு பதில் சொல்ல சொல்லுவீங்க. நாளைக்கு எனக்கு தெரியும். அப்புறம் ராஜேந்திரன், சேலம் ராஜேந்திரன் யாரெல்லாம் படையாச்சிக்கு ஜோடி போட்டு விடுறது. அந்த அரசியல் எல்லாம் கலைஞரோடு முடிந்து விட்டது. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கண்ணியமான அரசியலை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன், இன்றமும் நம்புகிறேன். கடைசி கூட்டத்தொடரில் கூட 5 ஆண்டு காலம் உங்களை கடுமையாக விமர்சித்த வேல்முருகனாகிய நான் உங்கள் உழைப்பை 74 வயதில் தமிழ்நாடு முழுவதும் சுற்று சுழண்டு ஓடோடி உழைக்கின்ற அந்த உழைப்பை அங்கீகாரம் செய்து பாராட்டியவன் வேல்முருகன். அதனால உங்களை கொச்சப்படுத்த வேண்டும், உங்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அவசியம் இல்லை. நான் முருகன் எப்படி அப்பா கிட்ட மாம்பழம் கேட்டு கோச்சிக்கிட்டு போனாரோ, எப்படி பிள்ளையாரை சுத்தி வந்து பழம் வாங்கினாரோ, அப்படி சில பேர் உங்களை சுத்தி இந்த ஜாதியில பிறந்த காக்கை வன்னியர்கள் சுத்தி வந்து பதவி வாங்கி பல பதவிகள்ல அவங்க பணம் சம்பாதிச்சிருக்கலாம். வேல்முருகனுக்கு அந்த அவசியம் இல்லை. வேல்முருகன் பேரே வேல்முருகன். அங்க பரமசிவம் பார்வதி கிட்ட அந்த முருகன் பழம் கேட்டுட்டு நான் உலகத்தை வழிநொடியில் சுத்தி வளைகிறேன் என்று மயில் மீது ஏறி சுத்தி வந்து நேர்மையாக நியாயமாக கனியை போய் கேட்டான். இல்ல, கூட விநாயகர் கூட இருந்து சுத்தி வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி சில பேர் சீட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இங்கே விழுப்புரத்திலும் தமிழ்நாட்டின் அத்தனை முனைகளிலும் என் தமிழக வாக்காளர் பெருமக்களிடத்திலே எனக்கான நீதியை கேட்டு நெடும் பயணத்தை தொடங்கி இருக்கிறேன். என் அருமை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளே, இந்த நெடும் பயணத்தில் எனக்கு தோள் கொடுத்து துணை நின்று வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று கேமரா சின்னத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திய போராட்டங்களுக்கு, சட்டமன்றத்தில் சமரசமற்ற எமது குரலுக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்களை அணிதிரட்டி ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய உதவியாளர் எழில் அத்தனை புத்தகங்களும் கொடுங்க. ஒரு முறை என் பத்திரிகை நண்பர்கள் நாங்க நடத்திய போராட்டங்களை தொகுப்பு இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி எங்களுக்கு நிகரா அப்படி போராட்டம் நடத்திருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருங்க. நாங்க ஓட்டரசியலை விட்டு விலகிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை தலைவர்களையும், கூட்டணி கட்சி தலைவர்களை தவிர அவர்கள் கூட தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் என்னோடு சேர்ந்து பல போராட்டங்களில் பங்கெடுத்தவர்கள் தான். எத்தனை போராட்டங்கள், சும்மா பேருக்கு 50 பேர் 100 பேர் வச்சுட்டு கொடி பிடிக்கிற போராட்டம் இல்ல. குமரனை போன்ல கூப்பிடுவேன், குமரா என்ன பண்ணுவே தெரியாது, 5 பஸ்ல வந்துடணும். என்னால முடிஞ்சா நீ 50 நேரம் செலவு பண்ணா உனக்கு என்னால முடிஞ்ச சொந்த காசை எவங்கிட்டையும் போய் கை நீட்டி வாங்காத, என் சொந்த காசை 26,000 தரேன், மீதி நீ போட்டுக்கு. சேட்டு நீ கொஞ்சம் வசதியான டிராக்டர் பிசினஸ் பண்ற, உனக்கு 25% தான். இல்ல நீ அவர் சொல்லிடுவார், இல்ல நானே பாத்துக்கிறேன். எங்க ராஜேஷ் ஹோட்டல் வச்சு நேர்மையா நியாயமா சம்பாதிக்கிறார். நீங்க எதை கொடுத்தா வெயிட்டா கொடுங்கண்ணா, கொஞ்சம் நெஞ்செல்லாம் எனக்கு வேணாம், நானே பாத்துக்கிறேன். இப்படித்தான் இந்த போராட்டத்தை நடத்தினேன். இங்க நகர செயலாளர் ஒன்றியெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருடைய உழைப்புல தான் இந்த கட்சி வளர்ந்து நிக்குது. எல்லாருடைய உழைப்புல. வேல்முருகன் கடலூர் மாவட்ட கட்சி
விழுப்புரம் மாவட்ட கட்சி வன்னியர் மாவட்ட கட்சின்னா இன்னைக்கு வன்னியரை தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு சரிபாதி தமிழ் சமூகங்கள் அத்தனையும் வேல்முருகன் தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அது என் உழைப்புக்கும் என் கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்த ரத்தத்திற்கும் என்னை நம்பி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தை எதிர்த்து நான் போராட சென்ற போது விமான நிலையத்திலேயே என்னை வைத்து கைது செய்து அடைத்த போது தொலைக்காட்சியில பிரேக்கிங் நியூஸ் பரந்தன செய்திகள் அதை பார்த்துவிட்டு என் கட்சியினுடைய தொண்டன் ஜெய்சிங் அவர்கள் தீக்குளித்து இருந்தார். அஸ்கர் அலி ஒரு இஸ்லாமிய சகோதரன் என் போர்க்குணத்தையும் போராட்ட குணத்தையும் பேஸ்புக்கில் முகநூலில் பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் இட்டு கொண்டிருந்தான். ஏதோ ஒரு மூலையில் அவனை ஒரு முறை கூட நான் நேரடியாக பார்த்ததே இல்லை. அவன் எனக்காக தீக்குளித்து செத்தான். என் தமிழ்நாட்டை சேர்ந்த திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, வேலூர் போன்ற மாவட்டங்களை சேர்ந்த சாதாரண உடல் உழைப்பு தொழிலாளிகள் ஆந்திரா மாநிலத்துக்கு பிழைக்க சென்றவர்களை பிடித்து கட்டி வைத்து செம்பரம் கடத்த வந்தார்கள் என்று சுட்டு படுகொலை செய்தார்கள். 20க்கும் மேற்பட்டவர்களை. ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்ட போது இரும்பு பைப்பிலே கொடியை தூக்கி வந்த என் கொடி வீரன் வினோத் அந்த மின்சார கம்பியிலே மெட்ரோ ரயில் மின்சார தடத்திலே பட்டு துடிதுடிக்க சுருண்டு விழுந்தான். தூக்கி எடுத்துக்கொண்டு ஸ்டாலினி மருத்துவமனைக்கு சென்றேன். 24 மணி நேரம் போராடி பார்த்தேன், காப்பாற்ற முடியவில்லை, செத்து போனான். அந்த மூவர்கள் செய்த அந்த தியாகம் அவருடைய ஆத்மா வேல்முருகனை வழி நடத்துகிறது. அந்த போராளிகளை நெஞ்சில் சுமந்து என் உலக தமிழ் இனத்தின் ஒற்றை முகவரி மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனை என் இதயத்தில் சுமந்து என் முன்னத்தி ஏறான ஐயா கலியபெருமாளின் தோழர் தமிழரசனையும் என் நெஞ்சில் சுமந்து இவர்கள் கண்ட கனவுகளை தனிநாடு என்கிற கனவை தவிர்த்து ஒரு முற்று முதலுமான அதிகாரம் பெற்ற ஒரு தமிழ்நாடாக பண அச்சடிப்பு, ராணுவம், பாதுகாப்பு, வெளிவகாரத்துறை இவற்றையெல்லாம் ஒன்றிய அரசு வைத்துக் கொள்ளுங்கள். கல்வி உள்ளிட்ட சுகாதாரம் உள்ளிட்ட ஏனைய அத்தனை அதிகாரங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் கைகளுக்கு வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து எதிர்காலத்தில் தமிழ் தேசிய அமைப்புகளோடு, பெரியாரிய இயக்கங்களோடு, இந்த மண்ணில் சுற்றுச்சூழலுக்காக போராடுகின்ற போராளிகளோடு, இயற்கை வளங்கள், காடு வளம், கனிம வளம் அத்தனையும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற சக்திகளோடு அணி சேர்ந்து ஒரு மாற்று அரசியலை என்னுடைய தலைமையில் இந்த மண்ணில் படைப்பேன். மாற்று அரசியல் இந்த மண்ணில் படைப்பேன். ஆனா பதவி நாற்காலி சண்டைக்காக விட்டு கொடுக்காம இன்னைக்கு பல தலைவர்கள் சொல்லிக்கிட்டு திரிறாங்கல்ல, நான் தான் முதலமைச்சர், நான் நேரா முதலமைச்சர் சீட்ல தான் உட்காருவேன், கவுன்சிலர் ஆக மாட்டேன், பிரசிடென்ட் ஆக மாட்டேன், எம்எல்ஏ ஆக மாட்டேன், எம்பி ஆக மாட்டேன், இந்த நாட்டில் இருக்கிற புவியியல் நிலவியல் சார்ந்த பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள மாட்டேன், நேரா அந்த சீட்டை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கறாங்களே, அந்த மாதிரி கேட்காம அப்படி வர்ற தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா, எத்தனை இடங்களில் இருக்கு, எத்தனை இடங்களில் வெற்றி பெற போகிறீர்கள், எந்தெந்த சமூக நீதி கொள்கை குறித்து உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது, சுற்றுச்சூழலை குறித்து உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது, சாதி மோதல்களை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன, மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற மதவாத கட்சிகளை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன, பத்திரிகையாளர்களுக்கு நலவாரியம் அமைப்பதை குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன, நரிக்குறவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இருண்டு கிடக்கிற மக்களுக்காக போராடுகின்ற எங்கள் பேராசிரியர் கல்விமான் அவர்கள் எடுத்திருக்கிற அந்த எஸ்டி மக்களுடைய முன்னேற்றத்தை குறித்து உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, இப்படி எல்லா பிரச்சனைகளையும் விவாதித்து இதுல எல்லாம் ஒரு புரிதல் உள்ள அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைக்கணும். ஒரு அரசியல் கட்சினா எதுவுமே இல்லாம ஏதோ என் பெண்களும் ஆண்களும் ஒரு கூட்டம் உங்க பின்னாடி வருதுன்னா உடனே நீங்க முதலமைச்சரா கனவு கண்டீங்கன்னா அது நியாயம் இல்லை, அது நியாயம் இல்லை. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்திற்காக அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆசிரியர் பிரச்சனை, அரசு ஊழியர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, டேங்க் ஆபரேட்டர் பிரச்சனை, கொசு மருந்து அடிப்பவர் பிரச்சனை, துப்புரவு தொழிலாளருடைய பிரச்சனை, ஊராட்சி செயலாளருடைய பிரச்சனை, கௌரவ விரிவுரையாளருடைய பிரச்சனை, அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களுடைய பிரச்சனை என்று சுங்கச்சாவடி ஊழியர்கள் பிரச்சனை, ராப்பகலுக்குள்ளே சுங்கச்சாவடி அகற்றப்பட வேண்டும் என்கிற பிரச்சனை, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி வரை, ஆராய்ச்சி படிப்பு வரை தாய் வழி தமிழ் வழி கட்டாயம் என்கிற பிரச்சனை என்று அத்தனை பிரச்சனைகளையும் உள்வாங்கி 45 ஆண்டு காலம் பொது வாழ்விற்கு சொந்தக்காரனான வேல்முருகனை போன்றவர்களை காட்டிலும் என் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? ஏதோ இம்மானால நாங்க பிரிது ஒரு கூடாரத்தில் இருந்தோம், மன விட்டு பேச முடியல, இனி மன விட்டு பேசுவோம், மக்களை சந்திப்போம். நான் தான் சொல்லிட்டேன், இந்த தேர்தலை நான் கூட போட்டி போடுவதை மறுபரிசீலனை செய்வேன் என்று அறிவித்திருக்கிறேன். ஏன் 234 தொகுதிக்கும் போகணும், பயணம் மேற்கொள்ளணும், மக்களை சந்திக்கணும், என் கட்சிக்காரர்களை சந்திக்கணும்.
இன்னும் என் கட்சிக்காக எங்கேயோ ஒரு மூலையில் என்னுடைய பணத்தை பாக்கெட்ல வைத்துக் கொண்டு வண்டியிலே ஒட்டி கொண்டு நான் உருவாக்கிய இந்த மூவர்ண கொடியை மப்ளராக போட்டுக்கொண்டு வீட்டிலே கொடியை ஏற்றிக் கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறானே, இன்னும் எத்தனையோ என் கட்சியுடைய நகர ஒன்றிய மாவட்ட மாநில அணி நிர்வாகிகள் அவர்கள் இன்னும் நேருக்கு நேராக அறிமுகமே இல்லை. அவர்களை எல்லாம் நான் பெயரிட்டு அழைக்கணும், அவர்களை எல்லாம் நான் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும், அவர்களை எல்லாம் கட்டி அரவணைத்து ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நேர நெருக்கடி, வாய்ப்புகள் இல்லை, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதற்காகத்தான் சொன்னேன், ஒரு 5 ஆண்டு காலம் கட்சி பணிக்கு செல்கிறேன், கட்சியினுடைய உயர்நிலைக்குழு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று செயற்குழுகளும் உயர்குழுகளும் அனுமதி பெற்றிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு தொகுதி முழுக்க என்ன மிரட்டுறாங்க. நீங்க பண்டூட்டில நிக்கிறனா நான் தீ குளிச்சிருன்றான் ஒருத்தன். ஏற்கனவே 3 பேர் தீ குளிச்சு செத்து போட்டான். இப்ப அவனை சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு வேட்பாளர் பட்டியலை நான் அறிவிக்க போகிறேன். ஆனா வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கின்ற போது பண்டூட்டி மட்டும் அறிவிக்கலாமா வாங்கலாமான்னு யோசனை இருக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் நடந்துட போகுது, இன்னும் சில பேரை கூட்டு பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு வெறித்தனமான அன்பு, ஒரு வெறித்தனமான பாசம் என் மீது வைத்திருக்கிற அந்த இளைய தலைமுறைக்கு நிச்சயமாக எந்த பாதிப்பும் ஏற்படாதவன் உணர்ச்சி வயப்பட்டவனா இருக்கிறான். அப்படியே டென்ஷன். எங்க குமரனே எடுத்துங்க, ஏதாச்சும் ஒண்ணு சொன்ன என்னன்னா நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஷார்ட் டெம்பர். அது இந்த ரத்தத்துக்கே ஊறியது, ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் மத்தவங்கள மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி வளைஞ்சி நெளிஞ்சு போயிருந்தா இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேர் சேர்மனா, எம்எல்ஏவா, எம்பியா, ஏன் நான் கூட மந்திரி ஆயிருக்கலாம். ஆனா திமுக போயிருந்தாலும் ஆயிருக்கலாம், திமுகவில் போயிருந்தாலும் ஆயிருக்கலாம். நம்ம போய் சேகர் பாபு மாரி குனிய முடியுமா? சேகர் பாபு பேரி வீட்டம்மாவுக்கு செருப்படுத்து போட முடியுமா? நான் யார்? நான் ராஜராஜ சோழனுடைய நேரடி வாரிசு, சோழ பரம்பரையில் உதித்தவன். இன்றைக்கும் என் புலியூர் என்கிற வேங்கையூர் ஆரணி குடில் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனுடைய எச்சங்களை இன்றைக்கும் எங்கள் கிராமத்தில் பட்டையும் என் முன்னோர்களுக்கு எழுதி வழங்கப்பட்டிருக்கிறது. தென்னவர் ராயர் என்கிற ராயல் என்கிற சோழ பரம்பரையின் வாரிசு. பதவிக்காக பணத்திற்காக எவன் காலிலும் மண்டியிட்டு வாழாது மானத்தோடு போரிட்டு வாழும் மாவீரன் பிரபாகரனின் வழி வந்தவன். அப்படிப்பட்ட கூட்டம் தான் என்கிட்ட இருக்கு. இங்க நான் தான் அப்படின்னா இங்க 2 பேரும் கூட்டணி கட்சியில் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க சாதாரண ஆளா? எங்களுடைய வேலு நாச்சியார் படை நடத்திய போது ஹைதராபாத்தினுடைய இருந்து படையை கொண்டு வந்து திண்டுக்கல்லிலே முகாமிட்டு ஆங்கில படைகளை ஓட ஓட விரட்டி அடித்த மாவீரன் சுப்பு சுல்தானுடைய வாரிசுகளாக அவர்களின் பெயரில் கட்சி நடத்துபவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். வீரமும் விவேகமும் எங்கு சேரும் என்று சொன்னால் இதை உள்ளடக்கிய தலைமை பண்புள்ள ஆளுமைகளிடத்தில் தான் சேரும். அப்படித்தான் சேர்ந்திருக்கிறது. ஆதலால் இது ஏதோ சின்ன சின்ன கட்சிகளை கொண்டு சின்ன சின்ன அமைப்புகளை கொண்ட ஒரு பேர் இயக்கம் அல்லது ஒரு கூட்டணி, ஒரு கூட்டமைப்பு என்றெல்லாம் கருதி விடாதீர்கள். இன்னைக்கு இதற்கான முயற்சியை மேற்கொள்ளுவோம். மக்களை போய் சந்திப்போம், மக்களிடம் படிப்போம், மக்களிடம் பாடம் கற்றுக் கொள்வோம். எங்க ஐயா தான் பெரிய பலகை வச்சிருப்பார். மூத்த பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். தைலாபுரம் தோட்டத்துல மாவனுடைய வார்த்தைகளை அதையெல்லாம் படிச்சு வளர்ந்தவன் தான். தைலாபுரம் தோட்டத்துல பயிற்சி எடுத்தவன் தான். பாவம் எங்க ஐயாவுக்கு இந்த நிலைமை, அதை நினைச்சுதான் வேதனையா இருக்கு. நான் கூட தகவல் சொல்லி அனுப்பிச்சேன் எங்க சின்னையாவுக்கு, எப்படியாவது ஐயாவும் சின்னையாவும் இணையணும். அரசியல் அதிகாரமற்ற ஒரு இயக்கமாக நான் வளர்த்து எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிவிடக் கூடாது என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. ஆதலால் எங்கள் ஐயா பிறந்த எங்கள் சின்னையா பிறந்த இந்த மண்ணிலிருந்து நான் ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு செய்து நீங்கள் இருவரும் ஒன்றாகி சமூக நீதி வரலாற்றில் இந்த குரலற்ற ஏழை மக்களுக்காக நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை, நீங்கள் கொடுத்த அந்த சத்தியங்களை நிறைவேற்றுவதற்கு இருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னைக்கு யாரோரெல்லாம் உங்களை நக்கல் பண்றான், கிண்டல் பண்றான், கேலி பண்றான், எங்களுக்கு வேதனையா இருக்குது. ஆதலால் சொல்லுகிறோம், நிச்சயமாக நாங்கள் விழுந்து விட மாட்டோம், நாங்கள் மண்டியிட மாட்டோம். நாங்கள் எங்களுக்கான பதவிகளை விட மானம் பெரிதென வாழக்கூடியவர்கள். மண்டியிடாத மானத்திற்கு சொந்தக்காரனான உலகத்தின் 20 நாட்டு படைகள் எதிர்த்து நின்ற போதும் கடைசி நிமிடம் வரையும் களத்தில் போராடிய என் உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி மேதகு வேவண்ணா பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். ஆதலால் எனதருமை விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கிற என் உறவுகளே,
இங்கே என்னால் அறிவிக்கப்படுகின்ற இந்த வேட்பாளர்களுக்கு நீங்களும் இரவு பகல் பாராமல் பணி செய்து உங்கள் உறவுகளிடத்திலும் தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை மக்களில் இருந்து என் அனைத்து சமூக மக்களிடத்திலும் சென்று வாக்குகளை கேட்டு ஒரு மகத்தான வெற்றியை இந்த வேட்பாளர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளராக அருமை சகோதரர் எம்.ஆர். குமரன் அவர்களை அறிவிப்பு செய்கிறேன். அவருக்கு கேமரா சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றியை என் விழுப்புரம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். அடுத்து கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தலித் சமூகத்தில் பிறந்து என்னோடு பயணித்து வருகின்ற திரு தலித் சக்திவேல் அவர்கள் வானூர் தனி தொகுதியுடைய வேட்பாளராக அறிமுகம் செய்கிறேன். திண்டிவனம் தனி தொகுதியுடைய வேட்பாளராக திப்பு சுல்தான் பேரவையின் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு வாஞ்சிநாதன் அவர்களை அறிவிப்பு செய்கிறேன். மயிலம் தொகுதியுடைய வேட்பாளராக அருமை செயல் வீரன் ஆனந்த பாபு அவர்களை அறிமுகம் செய்கிறேன். செஞ்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்த பெரியாரிய அம்பேத்கரிய காரல் மார்க்ஸ் தமிழ் தேசிய சிந்தனைகளை உள்ளடக்கிய அருமை அண்ணன் செஞ்சி ராஜநாயகம் அவர்களை வேட்பாளராக அறிவிப்பு செய்கிறேன். விக்கிரவாண்டி விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைத்து முன்னேறிய உழைப்பாளி தொழிலதிபராக வளர்ந்திருக்கிற அருமை தம்பி சேட் அவர்களை அறிவிப்பு செய்கிறேன். ஒரு ஒன்றிய செயலாக பணியாற்றினால் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிப்பு கிடைக்கும் என்று தளராத நம்பிக்கையிலே வேட்பாளராக இடம்பெற்றிருக்கிற திருக்கோவிலூர் வேட்பாளர் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களை அறிமுகம் செய்கிறேன். கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் சிறப்பான களப்பணியை மேற்கொண்டு வருகிற அருமை தம்பி முருகன் அவர்களை அறிமுகம் செய்கிறேன். சங்கராபுரம் மாவட்டத்தில் மாவட்ட செயலராக இருந்து பணியாற்றி இன்றைக்கு மூத்த மாவட்ட செயலாளர்களாக குமரனோடு பணி சேர்ந்து ராஜாசோடு இணைந்து ஒருங்கிணைந்த இந்த மாவட்டத்தில் எனக்காக கிடைத்த நல்ல மனமடைத்த அருமை தம்பி ராமச்சந்திரன் அவர்களை வேட்பாளராக அறிமுகம் செய்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்தில் பிறந்து தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரையும் தமிழ் தேசியத்தின் உயிர் மூச்சாக நினைத்து நாம் தமிழ் கட்சியில் பயணித்து அதிலிருந்து வெளியேறி என்னோடு இணைந்து பணியாற்றி வருகிற அருமை தம்பி சங்கத்தமிழன் அவர்களை வேட்பாளராக அறிமுகம் செய்கிறேன். சாதாரண விவசாய குடியில் பிறந்து ஒரு சமூகத்திற்கு மட்டும் உணவகம் என்கிற ஓட்டல் செய்கின்ற தொழில் சொந்தம் என்பதை அடித்து நொறுக்கி ஒரு ஓட்டலை உருவாக்கி 2 ஓட்டலாக மாற்றி 3 ஓட்டல்களுக்கு சொந்தக்காராக உயர்ந்திருக்கிற ராஜேஷ் அவர்களை உளுந்தூர்பேட்டை வேட்பாளராக அறிமுகம் செய்கிறேன். திருவண்ணாமலை எங்களுடைய 38 மாவட்டத்தில் ஒரே ஒண்ணு கண்ணே கண்ணு என்னுடைய அருமை தங்கை மல்லி வினோத் அவர்களை வேட்பாளராக களம் காண களத்திற்கு அனுப்புகிறேன். செங்கம் தனி சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து மிகச்சிறப்பான களப்பணிகளை மேற்கொண்டு வருகிற கிறிஸ்டோபர் ராஜ் மாலதி அவர்களை வேட்பாளராக அறிமுகம் செய்கிறேன். சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளராக பணியாற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து 2000க்கு மேற்பட்ட தம்பிமார்களை கட்சியில் இணைத்து கீழ்பெண்ணாத்தூர் வேட்பாளராக பணி செய்ய அவருக்கு வாய்ப்பை வழங்குகிறேன். கலசப்பாக்கம் சிறந்த செயல் வீரர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொறுப்பாளர் சரவணன் அவர்களை அறிவிப்பு செய்கிறேன். போலூர் தேசிய முஸ்லிம் மறுமலர்ச்சி கட்சியினுடைய மாநில தலைவர் RS சையத் முகரான் அவர்கள் இவர் ஆற்காடு நவாப்புடைய வம்ச வழியைச் சேர்ந்த ஒருவர் என்பதிலே பெருமை கொள்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆரணியில் அருமை தம்பி செயல் வீரன் கார்த்திக் அவர்களோடு ஒப்புதலோடு திரு சுரேஷ் அவர்களை வேட்பாளராக அறிமுகம் செய்கிறேன். செயல் வீரனை அடுத்து செய்யாறு தொகுதியுடைய வேட்பாளராக அருமை சகோதரர் செயல் வீரர் பழனி அவர்களை அறிமுகம் செய்கிறேன். அடுத்தது வந்தவாசி ஒரு பெண்ணாக இருந்தாலும் மப்ளரை கழுத்துல போட்டுக்கிட்டு தனியாளாக அத்தனை வீடுகளுக்கும் நான் ஏறி இறங்குகிறேன் என்று என் அண்ணனை வீடு வீடாக நான் கொண்டு சேர்க்கிறேன் என்று உறுதியெடுத்துக் கொண்ட தாமரை செல்வி அவர்களை வேட்பாளராக அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக இந்த அத்தனை வேட்பாளர்களையும்
நீங்க தமிழ்நாட்டு மக்கள், இந்த 3 மாவட்டத்துடைய வாக்காளர் பெருமக்கள் இவர்களுக்கான அங்கீகாரத்தை தர வேண்டியதும், இவர்களை சட்டமன்ற உறுப்பினராக நாளை தமிழக சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கும் உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த வாக்குரிமை என்கிற இந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு கட்சி ஓட்டுக்கு 2000 ரூபான்னு சொல்றான், ஒரு கட்சி 1000 ரூபான்றான், ஒரு கட்சி பாத்திரம்ன்றான். அவன் பாத்திரம் கொடுத்தானோ, பணம் கொடுத்தானோ, பணம் கொடுத்தானோ, எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் நேரடியா வாக்கு எந்திரத்துக்கு முன்பு நீங்கள் போகின்ற போது நம்முடைய கேமரா கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய பாலியல் வன்முறையை படம் பிடிக்கிற, லஞ்ச லாவணியத்தை படம் பிடிக்கிற, அரசு அதிகாரிகள் வாங்குற லஞ்சத்தை கையூட்டை படம் பிடிக்கிற, கொலை கொள்ளையை படம் பிடிக்கிற, தமிழ்நாட்டின் மக்களுடைய நாடி துடிப்பை படம் பிடிக்கிற இந்த அற்புதமான சின்னம் தான் கேமரா. கேமரா கேமரா வெற்றியின் சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். நன்றி, வணக்கம். இப்போது எல்லா வேட்பாளர்களுக்கும் தேர்தலிலே போட்டியிடுவதற்கான என் கரங்களால் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய நமக்கான கேமரா சின்னத்தை வழங்குகின்ற அந்த கடிதத்தை உங்கள் கரங்களிலே அளித்துவிட்டு அடுத்த கூட்டம் பண்ருட்டியிலே 5 மணிக்கு பங்கெடுக்க வேண்டும். அவசரமாக நான் புறப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு குழு படம் எல்லா வேட்பாளர்களும் முன்னாடி வந்து, பின்னாடி யாருக்காங்க முன்னாடி வாங்க, எல்லா வேட்பாளர் நெருக்கி நில்லுங்க, வரிசையா நின்று. மற்றவங்களா போங்கப்பா, மற்றவங்களா யாரும் நிக்காதீங்க, எல்லாரும் கேமரா சின்னத்திற்கு வாக்கு. ஏன்னா நான் வேட்பாளரா இன்னும் அறிவிக்கப்படல.